ஆரம்ப காலகட்டத்தில ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத ஒரு 0 பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க. அப்போ ரொம்ப கடனாளி ஆயிட்டு பகவான் கிட்ட வந்தப்போ, பகவான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறது, "இது எப்படி நடந்தது? இவர எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? பார்த்தசாரதி எப்படி கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. நீ அவரு உங்கள ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சமீப காலத்தில நீங்க சொல்லியிருப்பீங்க, உங்கள ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, தரித்திரியன்னு சொல்லிட்டு. அம் அந்த ஏர்லி ஃபேஸ்க்கும், அதுக்கப்புறம் ஒரு ஞானியோட இருந்து, நீங்க பக்குவப்பட்ட ஒரு ஸ்டேட் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆ அது எப்படி அந்த அந்த விஷயத்த நீங்க அவர்கிட்டருந்து கிரகிச்சுக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் அம் அந்த பழைய விஷயத்துலருந்து நீங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆனதா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க அந்த தரித்திரியன்றன்னு சொன்ன அந்த ஸ்டேட்லருந்து பகவான் உங்கள பக்குவப்படுத்தினாருன்ற விஷயத்த உணர்ந்திருக்கீங்களா? ஒரு ஞானி ஒருத்தரை இந்த வேலை செய்யணும், ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவனுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே அவனை எடுத்துக்குவார். அவன் எந்த பொசிஷனில் வந்தால் தன்னை நினைப்பாங்கிறதுல அவர் ஒரு அது ஒரு விதமான அவருடைய திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நான் எப்போ அவரை சந்தித்தா சரியான காலமாக இருக்குங்கிறது அவர் தீர்மானித்தார். நிர்கதியாக நான் இருக்கும்போது, கடன் சுற்றி நிற்கும்போது, அதாவது நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னை தவிர்த்து வேறு யாருமே இருக்க முடியாது. என்னால் தான் அவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வர்றதுக்கு நிறைய குறுக்கு வழிகளை பயன்படுத்தினேன். அந்த குறுக்கு வழியில் ஒரு வழியாகத்தான் சுவாமியை நான் பார்த்தேன். சாமிகிட்ட போனால் நிறைய பணம் கிடைக்கும், பணத்தை எப்படியாவது அதை ஏமாற்றி வாங்கலாம், அவர் மூலமாக 2 பணக்காரனை விட்டு பணம் கொடுக்க சொல்லலாம், அவரை ஏமாற்றலாம்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் நான் ஏமாந்து போனேன். அந்த சமயத்தில் நிர்கதியாக போன சமயத்தில் என்னை நிர்கதியாக வச்சதே அவர் தாங்கிறத அவர் சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விதமான துக்கம், எதுவுமே இல்லாத நிலைமை, ஒரு பிச்சைக்காரன் வாழ்க்கை தான். பிச்சைக்காரனா கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கை. நான் பிச்சைக்காரனை வாழ்ந்து அது அக்செப்டன்ஸ் ஆகிடும். ஒரு இடத்துல உட்காந்துலாம் பிச்சைன்னு கேட்கலாம். என்னால் பிச்சை கேட்கக்கூடிய முடியாத ஒரு பிச்சைக்காரன் நிலைமை. அந்த மாதிரி நிலைமையில் சுவாமி தான் எனக்கு ஆகாரம் கொடுத்தது. சுவாமி தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. சுவாமி ஒருத்தர் தான் என் மேலே அன்பாக இருந்தது. என்னை கண்டு வெறுத்து போகாமல் இருந்தது. சாமி நான் முதல்ல பார்க்க வரும்போது எனக்கு ஒரு ஆசை காட்டி தான் கூப்பிட்டு வராங்க. சாமிகிட்ட அவன் பிரச்சனைலாம் தீர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆசை காட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. சாமிகிட்ட போகிறேன். சாமி போனவுடனே என் கையை பிடிச்சிக்கிறாரு. இவர் தான் பார்த்தார். இதே மாதிரி சொன்னோன்னே கையை பிடிச்சிக்கிறாரு. ஹவ் இட் ஹேப்பன்? இது எப்படி நடந்தது? இவர் எப்படி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? எப்படி நடந்தது இது? அப்படின்னு அவ்வளோ ஆனந்தமாக கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நீ நமஸ்காரம் பண்ணவும் விடலை. எனக்கு நமஸ்காரம் பண்ண பிடிக்காது. அதனால் என்னை விடலை. எனக்கு யாரையுமே நமஸ்காரம் பண்ண பிடிக்காது. அதனால் என் கையை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ண விடாமல், ஏன்னா முதல்ல ஜனார்த்தனன் நமஸ்காரம் பண்ணார். அவங்க கூட இன்னும் 2 பேர் நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. நான் கடையில் தான் வர்றேன். இவர் தான் பார்த்தாருன்னு சொல்லி நான் மண்டி தான் போட்டிருக்கேன். கையை பிடிச்சிக்கிட்டாரு. கையை பிடிச்ச உடனே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தேன். ஹவ் இட் ஹேப்பன் அவர் ஆச்சரியமாக திருப்பி கேட்ட உடனே எனக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு பந்தம் ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அவர்கிட்ட என்னன்னாலும் பேசலாங்கிற மாதிரி. அவர்கிட்ட நான் சரளமாக பேச ஆரம்பித்தேன். நான் பாருங்கள் எவ்வளவோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே நடக்கலை. எல்லாமே எனக்கு கஷ்டங்கள் தான் வந்திருக்கு பாருங்கள். ஈஸின்னு அவர் அவ்வளோ ஆர்வமாக கேட்டவர். கடைசியில் என்ன கேட்பேன், சாமி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாமி. எனக்கு ஏதாவது கொஞ்சம் கடன்லாம் அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாமி கேட்கும்போது, ராதிகா இஸ் வீப்பிங். அப்போ ராதிகா நான் வெறுத்து ஒதுக்கி வச்சுருக்கேன். ராதிகா இஸ் வீப்பிங், யூ மேக் ஹர் ஹாப்பி அண்ட் மை ஃபாதர் வில் ஹெல்ப் யூன்னார். சாமி நான் ஏற்கனவே இன்னொரு கேர்ளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சாமி. அதனால் எப்படி சாமி அது முடியும்? அது வாக்கு மீறது பாவம் இல்லையா சாமி அப்படின்னு கேட்டேன். புட் தட் சின் ஆன் திஸ் பெகர்ஸ் கேட்டேன். அந்த பாவத்தை எடுத்து இந்த பிச்சைக்காரன் தலையில் போட்டுரு அப்படின்னாரு. சாமி இன்டர்வியூ இட்ஸ் ஓகே சாமி, இஃப் ஐ கமிட் த சேம் மிஸ்டேக் அகெயின் ஆன் ஹூஸ் கேட் ஐ டு புட் தட் சின் சாமின்னு கேட்டேன். மறுபடியும் இதே மாதிரி தப்பு பண்ணிட்டு மறுபடியும் நான் இந்த பாவத்தை யார் தலையில் போடுற சாமின்னு ஒன்று ஓஹோன்னாரு. அந்த ஓஹோவில் என்ன அர்த்தமோ தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கேர்ளை நான் பார்க்க முடியல. அந்த கேர்ளுக்கு எனக்கு நடந்த கரஸ்பாண்டன்ஸ் இந்த ஃபைல் பூரா காணும். நானும் இந்த கேர்ளை எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் பூரா காணும்.
அந்த கேர்ளுக்காக நான் வாங்கி வச்சுருந்த அத்தனை கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே காணோம் காணோம் காணோம். ஒன்றுமே பார்க்க முடியல. அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியும் போயிடுச்சு. எப்படி நடந்தது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கையே அப்படி தலைகளை மாறி போட்டுச்சு. பிச்சை எடுக்கிற வாழ்க்கை தான். பிச்சை தான். யாராவது போய் பணம் கொடுத்தாங்கன்னா கேட்பேன், பணம் இல்லை எனக்கு பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் வாங்கிக்கோம்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லிவிடுவேன், என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுக்குறது எனக்கு வந்து கொடுத்துட்டு மனதனும் பிச்சை தான் கேட்குறவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க மனசிலகி கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் போய்கிட்டு இருந்தது என்னுடைய வாழ்க்கை. இப்படியே கொஞ்சம் காலம் போய்கிட்டே இருந்தது. சாமிகிட்ட போவேன், வேறு எங்கேயும் போக முடியாது, சாமிகிட்ட தான் போக முடியும். அங்கே போனால் தான் எனக்கு வந்து சகலமும் கிடைக்கும், சகல விதமான ஆடம்பரங்களும் கிடைக்கும். ஒரு சமதளம் கிடைக்கும், மேலே கூரை கிடைக்கும். ஒரு சிகரெட்டு பிடிக்கிறது கூட சாமி வந்து அவர் பிடிச்சு போய் நான் வந்துட்டு தெரிஞ்சாவே சிகரெட் வாங்க என்கிட்ட காசு இருக்காதுல்ல. அதனால் அவர் வந்து ஒரு சிகரெட் எடுப்பார், 2 பஃப்பு குடிப்பார். அப்புறம் வந்து அதோடைய கங்கை மட்டும் எடுத்து கிள்ளி போட்டுருவார். மிச்சம் இருக்க முழு சிகரெட்டை அப்படியே ஆஸ்ட்ரேல போடுவார். அந்த ஆஸ்ட்ரேயை க்ளீன் பண்ணக்கூடிய வேலை எனக்கு மட்டும்தான், வேறு யாரும் ஆஸ்ட்ரேயை தரக்கூடாது. அதே போல் அதை பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி வேணுமே. சாமி தீப்பெட்டியை எடுத்து யூஸ் பண்ணார்னா ஒரு 10 குச்சி இருக்கிற மாதிரி தூக்கி போட்டுருவார். அதில் 10 குச்சி இருக்கும், அப்பயும் தூக்கி போட்டுருவார். தூக்கி போட்டுனா அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை என்னுடைய வேலை. அதை எடுத்துகிட்டு போவேன். பின்னால் போயிட்டு அந்த சிகரெட்டெல்லாம் ஒரு 5-6 சிகரெட்டு 7-8 சிகரெட் இருக்கும். அந்த சிகரெட்டெல்லாம் மேலே பின்னால் பரன் ஒன்று இருக்கும். அந்த பரனை எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன். அந்த தீப்பெட்டியை எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன். சாமி எப்போல்லாம் வேறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களோ அப்போல்லாம் பின்னால் போய் ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ எனக்கு சிகரெட் கொடுத்தது எல்லா வகையிலையும் சுவாமி என்கிட்ட அவ்வளோ அந்யோன்யம் இருந்தார், அவ்வளோ அந்யோன்யம் இருந்தார். என்னுடைய தேவைகளை பூரா பூர்த்தி பண்ணார். அதே சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையும் சீர் பண்ணார். வாழ்க்கையில் வந்து வெறுப்பிலேயே கழிச்சிக்கிறது என்னோட வாழ்க்கையை வெறுக்காமல் வச்சது சுவாமி தான். விரும்பலை, யாரையும் அன்பு செலுத்த எனக்கு தகுதியே கிடையாது, அன்பு செலுத்தலை. சாமி மாதிரி அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையவும் கிடையாது. ஆனால் சாமி என்னை வெறுக்காமல் இருக்க வச்சார். வெறுக்கலை நான். அந்த வெறுப்பு இல்லாத நிலைமையில் வந்து ராதிகா திருப்பி வந்தால் சர்வ ஐஸ்வர்யமும் எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பெரிய ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சவங்க நாங்கள். ஆனாலும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை சாமி தவிர்த்து. எங்கள் பேரில் எங்கள் இதில் எதுவுமே கிடையாது. சாமி இங்கே வந்து வாழணும்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு, பிள்ளைகள்னா யார், அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து வாழ்ந்தோம். இன்றைக்கி அவங்க ஏதோ கொடுத்துட்ருக்காங்க, அதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களோட சாமி இருக்கார். சாமி எப்பயுமே இருக்கார், நிறைஞ்சு இருக்கார். செல்வாக்கோட வச்சுருக்கார். செல்வாக்கு மட்டும் இல்லை, பேர் புகழோடு வச்சுருக்காரு. சிலவங்க திட்டவும் செய்கிறாங்க, நல்லா திட்டுறாங்க, நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது.